அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோபு 5 அதுல 9ஆம் வசனத்துல பாருங்களேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவனை குறித்து தெளிவான ஒரு படம் போட்டிருக்கு. என்ன படம் அப்படின்னா, என்ன பிக்சர் ஆண்டவர் குறித்து இங்க சொல்லுதுன்னா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டுல நான் சொல்றேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். பெரிய காரியங்களை எளிதாய் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எனவே நான் சொல்லுகிறேன், அவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக இந்த ஆண்டிலே செய்வார். ஆமென். ஆராய்ந்து முடியாத, ஆராய்ச்சி செய்து பார்த்திராத, ஆராய்ச்சி செய்ய முடியாத பெரிய காரியங்கள். இந்த பெரிய காரியம் எப்படி உங்களுக்கு வந்தது? தெரியல பிரதர், அற்புதம். எப்படி நீங்க சுகமானீங்க? தெரியல பிரதர், கர்த்தர் செய்தார். ஆமென். விவரிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். விவரிக்க கூடாத அற்புதங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். என்று சொன்னால் நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்ப இந்த ஆண்டு நான் சொல்றேன், பல காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த பல காரியங்களும் பெரிய பெரிய காரியங்களாய்த்தான் இருக்கும். அது ஆராய்ந்து பார்த்திராத, ஆராய்ந்து விளக்கி சொல்ல முடியாத, ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் அது பாசிபிளே இல்லை, விவரிக்க முடியாத அற்புதமா இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாமே சூப்பர் நேச்சுரலா இருக்கு. ஆமென். உங்களுடைய திறமையினாலேயோ உங்களுடைய நீதினாலும் அல்ல, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர் ஆராய்ந்து பார்த்திராத பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து போட்டிருக்கு, எண்ணி முடியாத அதிசயங்கள். கவுண்ட்லெஸ் மிரக்கிள்ஸ். ஆமென். அப்ப ஆண்டுல உங்களால ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை எண்ணி பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு நிறைய இருக்கும். ஆமென். வருஷத்துல 365 நாள்ல நான் சொல்றேன், ஆண்டவர் எல்லா நாளும் அற்புதங்களை செய்வார். அதுலயும் நான் சொல்றேன், ஒரே நாள்ல பல அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னோட மைண்ட் செட்டை நீ மாத்து. இன்னும் இந்த குறைகள், இன்னும் இந்த ஷார்டேஜஸ், இன்னும் இந்த பிரச்சனை, இன்னும் இந்த அற்புதம் நடக்கலை என்ற அவிசுவாசம் அல்லது சந்தேகம் அல்லது ஆண்டவர் மேல அந்த ஒரு ஒரு தாட், அந்த மாதிரி எதுவுமே இருக்க வேண்டாம் ஆண்டவர் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி நான் யார் என்பதை நீ தியானித்துக் கொண்டு, நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று என் வசனத்தை படித்து புரிந்து கொள். நான் யார், நான் உன்னோடு இருக்கிற கர்த்தர், நான் யார் என்பதை நீ புரிந்து கொள். அது போதும். நான் கிரியை செய்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உன் வாழ்க்கையில செய்கிறேன். நீ என்னை நம்பு. நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை இந்த ஆண்டிலே பார்ப்பாய். இந்த ஆண்டு பெரிய பெரிய நன்மைகள், பெரிய பெரிய அற்புதங்கள், உன் வாழ்க்கையை மாற்றி போடுகிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். நீ விசுவாசி, என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனவே தேவனை குறித்து சரியான படத்தை நீங்க வைத்திருக்க வேண்டும். என்ன படம்? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் என் வாழ்க்கையிலே செய்கிறவர். இந்த ஆண்டு செய்வார். ஒவ்வொரு நாளும் செய்வார். நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், நான் சந்தேகிக்க மாட்டேன், நான் விசுவாசிப்பேன். நான் விசுவாசிக்கிறதை பேசிக்கொண்டே இருப்பேன். என் தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்துக் கொண்டே இருப்பேன். பெரிய பெரிய காரியங்களை அனுபவிப்பேன். என் வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு இந்த ஆண்டு செல்லும். நான் கர்த்தருக்கு சாட்சியாயிருப்பேன். இதுவே உங்கள் விசுவாசமும் தீர்மானமுமா இருக்கட்டும். இதுவே உங்கள் வாழ்க்கை முறையா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு என வைத்திருக்கிற பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய பெரிய அதிசயங்களையும் அனுபவித்து மகிழ்வீர்களாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.